ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் பிக்ல பார்க்க போற படம் சத்யதேவ், தனஜெயா இவங்க 2 பேர் நடிப்புல தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படமா தமிழ் டப்பிங்லயே நம்ம ஊர் தியேட்டர்ஸ்ல வெளியான ஜீப்ரா. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் நிமிஷம் நம்ம பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத லைட்டா பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேங்க் எம்ப்ளாயி. ஹீரோயின லவ் பண்றாரு. ஹீரோயினும் பேங்க் எம்ப்ளாயி. இவங்க ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, தவறாக ஒரு அக்கவுண்ட்டுக்கு ரூ. 4,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு பதிலா வேற ஒரு அக்கவுண்ட்டுக்கு ஒரு டிஜிட்ட மாத்தி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுர்றாங்க. அந்த எந்த அக்கவுண்ட்டுக்கு போச்சோ அவங்க பணத்த எடுத்து ஓடி போயிர்றான். இப்ப மேட்ரு யாரு பணத்த போட சொன்னாங்களோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரூ. 4,00,000 எனக்கு வேணும். இம்மீடியட்டா எனக்கு வேணும். என் புள்ளைய சாக கிடைக்குது ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைய கலப்ப போக, கடைசியா ஹீரோ உள்ள வந்து கொஞ்சம் பொறுங்க டைம் குடுங்க. இந்த ரூ. 4,00,000 நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகிய காப்பாத்துக்காகவே கதாநாயகன் களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த படத்துல அப்படின்றது தான் அந்த மொத்த கதையே. படத்தோட இயக்குனரான ஈஸ்வர பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே படத்த விடுங்க. இவர பத்தி எல்லாம் தெரியும். ஒரு சூப்பர் மேட்ர வந்து இந்த படத்த மெசேஜா அப்படியே போற போக்குல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் ஏதாவது ஒரு அக்கவுண்ட் பேங்க்ல இருந்தா கண்டிப்பா இருக்கும். இருந்தா முதல்ல போய் நாமினி விஷயத்த கரெக்ட்டா பூர்த்தி பண்ணணுங்க. நாமினி யாரு அந்த அக்கவுண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றேங்க. ஏன்னா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க நாமினி யாருமே அந்த அக்கவுண்ட்ல அப்டேட் ஆகல அப்படின்னா, அந்த அக்கவுண்ட்ல எவ்வளோ காசு இருந்தாலும் அத அப்படியே ஆர்பிஐ எடுத்துக்கும். ஆர்பிஐ குடுக்கவே குடுக்காது. அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க பணம் மட்டும் 12,000 கோடி இன்னி டேட் வரைக்கும். அதனால நம்ம வச்சிருக்கிற அந்த அக்கவுண்ட்டுங்களுக்குள்ள எவ்வளோ இருந்தாலும் பரவால்ல. ஒரு நாமினிய போட்டு விட்டீங்கன்னா, அது நல்லபடியா இருக்கும். இந்த ஒரு மெசேஜோட தான் அந்த படத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு லக்கி பாஸ்கர் படத்தோட 2 அப்படின்ற மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. கிட்டத்தட்ட அந்த மாரி கதைக்களம் தான் அந்த படமே. அதுலயும் படம் ஆரம்பிச்சு 30 நிமிஷம் கழிச்சு தான் ஜீப்ரா அப்படின்ற டைட்டிலே போடுறாங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சா? அடேய்! என்ன இவ்ளோ ஸ்பீடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு 30 நிமிஷம் படம் ஓடிருக்குன்றது அப்பதான் தெரியுது. பத்திக்கிட்டு பறக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க அவ்ளோ சூப்பரா பர பரன்னு போயிட்டே இருக்குங்க. குறிப்பா அந்த பேரு போடுற வரைக்கும் அந்த 30 நிமிஷம். அந்த 30 நிமிஷத்துக்குள்ளேயே யார் யார்னா கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ள என்னென்ன உறவுகள், அந்த கதாநாயகன், கதாநாயகி இவங்க 2 பேருக்குள்ள அழகான காதல். கதாநாயகி என்ன பிரச்சனையில தேவையில்லாம மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்த போற கதாநாயகன் உள்ள வராரு பார்த்தீங்களா? அவரு போய் சிக்கிக்கிறாரு. ஒரு பேங்க் எப்படி ஃபங்ஷன் ஆகும்? அதுக்குள்ள என்னென்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கு? அந்த லூப் ஹோல்ஸ்லாம் பயன்படுத்தி என்ன மாரி ஃபோர்ஜரிய யார் யார்லாம் என்ன பண்ண முடியும்? அப்படின்றது படமா இல்லாம பாடமாவே சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம், டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க. இதனாலேயே இந்த படத்த பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம வகையா இருந்தது. போரே அடிக்கல. பத்திக்கிட்டு போகுது. இதுக்கு அனில் கிருஷ்ணோட கட்ஸும் ஒரு காரணம் எடிட்டர். அவர் தான் எடிட்டரு. பல காட்சிகள வந்து குறிப்பா வந்து படத்துக்குள்ள காட்டும்பொழுது, காதல், காமெடி எல்லாம் காட்டும்போது கூட ஒரு ஒரு சில ஹைஸ் சீக்வென்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து டப்பு 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 டப்புன்னு கட்ஸ்ல செம்மையா காட்டியிருக்காரு. ஃபாஸ்ட் பேஸ்ல எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு கொண்டு போய் காமிச்சிருக்காரு. பிளேஸ் பண்ற விதமே சூப்பர்பா இருந்தது சீன்ஸ. அந்த சீன எலிவேட் பண்ணுது அந்த எடிட்டிங் மெத்தட். ஸோ என்ன அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டப் டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு சூப்பர்பா காமிச்சிருக்காரு அவரு. ரவி கிஷோர் வந்து அவர் தான் மியூசிக்கு. அவர் வந்து கிளைமேக்ஸ்ல எப்படியும் நம்ம தூள் படத்துல சிங்கம் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா? ப பறவை முனியம் அவங்க பாடியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு செம குத்தான ஒரு ஒரு விஷயத்த கிளைமேக்ஸ்ல போட்டிருப்பாரு. சூப்பரா இருக்கும். தியேட்டர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க. சீனோட சூப்பரா சிங்க் ஆயிருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பல விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்தி ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் சூப்பர். பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரைக்கும், சத்யதேவுக்கு காதல், காமெடி, ஐஸ் சீக்வென்ஸ், எமோஷன் சீக்வென்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தான ஸ்கோப் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த தனஞ்சயா பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஆக்ஷன்ஸ், எமோஷன்ஸ் சொல்லிட்டு 2டே 2 மெயினான ரோல் தான் குடுத்துருக்காங்க. என்ன தேவையோ அத நீட்டா குடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கர பொறுத்தவரைக்கும், கிட்டத்தட்ட சத்யதேவ்க்கு ஈக்குவலான ரோல் தான். அவங்களோட ரோலுமே வந்து காதல், காமெடி, அந்த ஐஸ் சீக்வென்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே கலந்து தான் சூப்பரா பண்ணியிருக்காங்க. லீட் ரோல் இல்ல சப்போர்ட்டிங் ரோல் எப்படி வேணா எடுத்துக்கலாம். பிரியா பவானி சங்கர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சத்யதேவுக்கும், சத்யாவுக்கும் இடையிலான அந்த சின்ன சின்ன காமெடி மொமெண்ட் அந்த சீக்வென்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில இடத்துல சூப்பர்பா இருந்தது. தியேட்டரே செம்மையா தியேட்டர் ஃபுல்லா சிரிப்பு அலை வருதுன்னே சொல்லலாம். இந்த 4 பேர போக சுரேஷ் மேனனு, சத்யராஜ், ஜெனிஃபர் பிச்சினாட்டோ, ராமச்சந்திர ராஜு இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, எடுத்த கதாபாத்திரம் வந்து எந்த தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் பூர்த்தி பண்ணி போயிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுவாரஸ்யமா பத்திக்கிட்டு 30 மினிட்ஸ் போனாலும்,
பல இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு ஹீரோ அதாவது நம்ம தனஞ்சயா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகும் தனஞ்சயாக்கு. அதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கு, அந்த எமோஷனு பல விஷயங்கள வச்சு கொஞ்சம் ஸ்லோ ட்ராமாவா தான் அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கதைக்களம் மாறி போயிருக்கு இன் பிட்வீன்ல. இத்தனைக்கும் கிளைமேக்ஸ்ல திருப்பியும் ஒரு ஐஸ் சீக்வென்ஸ் அங்க நடக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஜரி அதனால என்னென்ன நடக்குது? என்னென்ன கான்சிக்வென்ஸ்லாம் வரப்போகுது? அந்த சம்பவங்கள் எல்லாம் சூப்பரா ஒரு சீனா அமைச்சு நல்லா போர்ட்ரை பண்ணி முடிச்சாலும் வச்சுக்கோங்களேன். பட் இன் பிட்வீன் இந்த ஸ்லோனஸ் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இந்த கதைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும்னு சொல்லி நெனைச்சாங்க. பட் அது டெஃபினட்டா வந்து ஸ்லோவா தான் போச்சு. 2 1/4 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்துல வந்து 10 நிமிஷம், 15 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அதுவும் பர்ட்டிகுலர்லி அந்த ஃப்ளாஷ்பேக் சீன இது வந்து தெலுங்கு படங்க. அதனால நம்ம அத கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து அந்த படத்த எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா தெலுங்கு படம்னா அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் லாஜிக்லாம் நீங்க போய் பார்த்துன்னு இருக்காதீங்க. ஸோ ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆர்கானிக்கா அவங்க கன்சியூம் பண்ணியிருக்கலாமோ! அப்டின்ற ஃபீல் எனக்கு வந்தாலும், ஒரு சில சீன்ல இந்த பேங்க்ல இந்த லூப் ஹோல்ஸ்ல இருக்கு. இந்த பேங்க்லேருந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும் அப்டின்னு சொல்லி காட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயம்லாம் என்ன ஈஸியா பண்ண முடியுமா? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் நமக்கு வருது. ஆனா உண்மையா ஒரு பேங்க்ல ஒரு பேங்க் ஆப்பரேஷன் எப்டி நடக்கும்? எப்டி ஃபங்ஷன் ஆகும்? அப்டின்ற விஷயம் வந்து ரொம்ப ப்ராப்பரா நமக்கு தெரிஞ்சுது அப்டின்னா, நம்ம இவங்க சித்தரிச்ச ஒரு சில விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு கரெக்ட்டு, தப்பு அப்படின்றத நம்ம கமெண்ட் பண்ண முடியும். ஆனா, இதெல்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் தான் இதெல்லாம் தெரியுன்றதுனால, மொத்தமா கேட்டீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்பொழுதே எனக்கு வந்து லக்கி பாஸ்கர் 2 அப்படின்ற மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. தமிழ் ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும், ஏன் மத்த ஸ்டேட் எல்லா ஸ்டேட் ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும், இந்த லாஜிக்கு, மேஜிக் இதெல்லாம் தேவையில்ல. படம் பரபரன்னு படம் போதா, ஒரு சூப்பரான ஆக்ஷன் என்டர்டெயின்மென்ட் படம் பார்க்கணுமா, அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த ரசிகர்களுக்கு ஏத்த படம் இதாங்க. அடர்ந்து பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல ஒரே ஒரு சின்ன கிளீவேஜ் மாரி சீன் தான் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அது தவிர பெருசா எந்த செக்சுவலா எந்த ஒரு விஷயமும் போர்ட்ரை பண்ணதில்ல. பட் அந்த விஷயம் இருக்கு. இது யூபாரி மூவி தான். இத மைண்ட்ல வச்சுக்கோ. இது தெலுங்கு படம் தான். ஆனா தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கு. படம் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் சூப்பரா இருக்கும். இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் லேக் ஆகும். இன்டர்வல் பிளாக் அப்புறமா கொஞ்சம் லேக் ஆகும். டியூ டூ அந்த ஃபிளாஷ்பேக் சீன். அதுக்கப்புறம் திருப்பி எண்டிங் சூப்பரா இருக்கும். ஐசி சீன்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த படத்த நீங்க தியேட்டர்ல பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, சீக்கிரமா போய் தமிழ் டப்பிங்லயே இப்ப பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அந்த தமிழ் டப்பிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாரி வேற ஒரு படத்தோட ரிவ்யூவோட உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை பாய் ஃப்ரம் பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர்பீஸ் பிக். பாய். ஐயோ, எனக்கு வேற வேலை இல்ல போடா.